பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே பீஸா கட் பண்ணிக்கீங்க. பால்கோவா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. பால்கோவா மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணிட்டு சரி ஜஸ்ட் நீங்க அப்படியே மேல வச்சிடுறீங்க. ரொட்டேட் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணினா போதும். அது வாங்கும்போது கொஞ்சம் பழமா மட்டும் வாங்கினா நல்லா இருக்கும் சார். இங்க பாருங்க, அதுல அப்படியே அழகா ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும் சார். நீங்க எதுவும் நல்லா பால் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. ரெண்டா அப்படியே பீசஸா வெட்டிடுறீங்க. வெட்டிட்டு அப்படியே ஜஸ்ட் நீங்க மேல வச்சிடுறீங்க. மேல வச்சு ரொட்டேட் பண்ணி லைட்டா நம்ம இப்போ அன்னாசி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பிரஸ் இங்க பாருங்க எவ்வளவு வருது. அவ்வளவுதான் சார், அப்படியே வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி மாதுளை வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா போடலாம் சார். ஒண்ணு போய் ஒண்ணா நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சார். அப்படியே நீங்க கழுவிட்டீங்கன்னா போதும், அப்படியே பிரஸ்ஸா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்னங்க மிக்ஸில போட்டோம்னா அந்த சீரை தனியா கசப்பு வரும் சார். இதுல வந்து கசப்புங்கிறது வரவே வராது. இங்க பாருங்க எவ்வளவு வந்து இந்த மாதிரி ரெண்டா மட்டும் வெட்டி இருக்கு சார். ஓகே, ஆரஞ்சு ரெண்டா வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்க அப்படியே மேல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணினா போதும். ஆரஞ்சு ஜூஸ் இங்க பாருங்க, ஜூஸ் எப்படி வருது. வெட்டிட்டு நம்ம எவ்வளவு பெருசா நீங்க வெட்டிக்கலாம் உங்களுக்கு. இப்ப நான் சாம்பிளுக்காக ஒரு சின்ன பீஸ் மட்டும் வெட்டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல மெயினா அப்படி வெட்டிட்டு இப்படி துண்டா பீஸ் பண்ணிடுங்க. அண்ணாச்சி போட்டோமாங்க அந்த மாதிரி. அதே மாதிரிதான் சார். இது மெயினா வந்து இந்த பச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும் சார், இதுக்கு மட்டும் இந்த பச்சை கலர் ஸ்கின்னை மட்டும் எடுத்துருங்க சார். வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எடுத்து இது சின்னதா வச்சுக்கலாம், பெருசா வச்சுக்கலாம் சார். எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சு ரொட்டேட் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். அழகா அதுல நான் எப்படி ஜூஸ் வந்து மட்டும் பாருங்க சார். உங்களுக்கு அழகா வந்துடும் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்லாஸ். அதாவது இப்போ வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, சம்மர் சீசன் வேற. பட் சாரோட கண்டென்ட் எல்லாம் எப்படி ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு பார்க்க போறது அதாவது ஜூஸர் எந்த கரண்டும் தேவையில்லை. அது போக பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வரக்கூடிய ஜூஸர். எனக்கு தெரிஞ்சு சர்வீஸே வராது, சர்வீஸ் இருக்காது, லைஃப் லாங் வரும், எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வைத்திய முறையில வந்து இந்த மாதிரி காய்கறி எல்லாமே வந்து ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. பட் அவங்களால மிக்சியில போட்டு அரைச்சு அது கசப்பு தன்மை வந்து அந்த மாதிரி ஆகி போயிடும். பட் இதுல தெளிவா இதுல என்ன கண்டென்ட் இருக்கோ நீங்க அப்படியே சாப்பிடுற மாதிரி ஜூஸ் வெளியே வரும். ஓகேங்களா? சோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். சார் சொல்லுங்க சார், நம்ம இடம் இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சுரபி என்டர்பிரைசஸ் கம்பெனி. நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம அப்படியே கருமண்டபம் வந்தீங்கன்னா, திண்டுக்கல் தேனி போற வழியில வந்தீங்கன்னா கருமண்டபம் இளங்காட்டு மரிமுகத்துக்கு பக்கத்துல அற்புதம் சூப்பர் மார்க்கெட் ஒட்டி நேரா ஸ்ரீராம் நகர் உள்ள வந்தீங்கன்னா நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ், கருமண்டபம், ஸ்ரீராம் நகர், திருச்சி 620001. சுரபி என்டர்பிரைசஸ் ப்ராப்பர் அட்ரஸ் சார். சுரபி என்டர்பிரைசஸ். ஓகே, அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் சிஇஓ எல்லாமே நான் தான் சார் உங்களுக்கு. ரைட். ஏன்னா இதுக்காக நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய வீடியோ 3-4 வீடியோ எடுத்தாச்சு. அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் பொறுத்த அளவுக்கு பெஸ்டான ஒரு ரெஸ்பான்ஸ், பெஸ்டான ஒரு ஃபீட்பேக். என்ன காரணம்னா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் கிடைக்கிறது எங்களுக்கு வரப்போதான்னு சொல்லி. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இல்லைங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் கிடையாது, பவர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 7 வயசு 8 வயசு குழந்தைங்க கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சார். ஜென்ஸ் லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வயசானவங்க ஒரு 60 வயசு இருக்கவங்க கூட பழம் போட்டு ஜூஸ் போட்டு ஈஸியான ஒரு விஷயங்க. ஆனா உண்மையாலுமே ஒவ்வொருத்தர் வீட்லயும் கண்டிப்பா இருக்கிற ஒரு விஷயம் இது கண்டிப்பா இருந்தே ஆகணும். அந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ஜூஸர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். இது நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமா சார், என்னென்ன பண்றாங்க, இந்த ஜூஸரோட வேலை என்ன, இது எப்படி நமக்கு சுலபமா கொடுக்குது, அது இல்லாம அதுல ஜூஸ் எப்படி வெளியே வருது, எல்லாமே நம்ம தெளிவா பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணிடுங்க. பாக்கலாமா சார்? பாத்தலாம், டைரக்டா டெமோக்குள்ள போயிடலாம். இந்த ஜூஸர்ல இப்போ இத்தனை பழம் வச்சிருக்கீங்க. ஆமா சார். என்னென்ன போடலாம் கொஞ்சம் சொல்லிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் பண்ணலாம் சார். ஓகே, கிருமி பழம், இந்த மாதிரி எலுமிச்சை பழம் பண்ணிக்கலாம் சார். எலுமிச்சை பழம் வந்து நிறைய பண்ணலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா தர்பூசணி பண்ணிக்கலாம். ஓகே, ஆரஞ்சு பண்ணிக்கலாம், கினு ஆரஞ்சு, சாத்துக்குடி மெயினா பண்ணலாம் சார். கசப்பு இல்லாம எடுத்துக்கலாம். மாதுளை பழம், அன்னாசி பழம் எல்லாமே எடுத்துக்கலாம் சார். சூப்பர். இப்போ இது ஓகேங்க, நம்ம கட் பண்ணி உள்ள வச்சிருவோம். ஆமா சார். பட் இந்த அன்னாச்சி பழம், இந்த பூசணி எல்லாம் எப்படி பண்ண போறோம் எல்லாமே காட்டிடுறோம் சார். இப்ப நம்ம எல்லா வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதுளை இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க கேட்டதனால கஸ்டமருக்கு ஒரு பெரிய டவுட் கிளியர் பண்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், அன்னாசி பழத்துல இருந்து வந்துடுறேன் சார் உங்களுக்கு. ஓகே, இந்த அன்னாசி பழத்தை வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே பீஸா கட் பண்ணிக்கீங்க. பால்கோவா இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க, பால்கோவா மாதிரி பீஸ் மாதிரி கட் பண்ணிட்டு சரி ஜஸ்ட் நீங்க அப்படியே மேல வச்சிடுறீங்க. ரொட்டேட் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணினா போதும். அது வாங்கும்போது கொஞ்சம் பழமா மட்டும் வாங்கினா நல்லா இருக்கும் சார். உங்களுக்கு பாருங்க, அதுல அப்படியே அழகா ஜூஸ் மட்டும் தனியா வந்துரும் சார். நீங்க எதுவும் நல்லா பால் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. எதுவுமே நம்ம வந்து எவ்வளவு பிரஸ் பண்ணாலும் உடையாது, கட் ஆகாது, பிரேக் ஆகாது சார் உங்களுக்கு. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அதுல ஊத்துற பாருங்க ஒரு சின்ன அன்னாச்சி ஜூஸ். ஆமா, இது வந்து தேன் மாதிரி இருக்கு சார். இது வந்து முள்ளு மாதிரி தொண்டை அரிக்கிறது, நரங்கிறதுலாம் வராது. டேஸ்ட் பண்ணி பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தேன் மாதிரி இருக்கு உங்களுக்கு குடிக்கிறப்ப. உங்களுக்கு ஆக்சுவலா நம்ம கடிச்சு சாப்பிடுற நீங்க எப்படி ஒரு பீஸ் தோலை சீவிட்டு வெட்டி சாப்பிடலாம் அது மாதிரி இருக்கும் சார் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டினா போதும் இல்லைங்களா? இது மாதிரி பீசஸா வெட்டிட்டா போதும் சார் உங்களுக்கு. ஓகே, அது சக்கை.
சக்கை இது வந்து ஒண்ணுமே இருக்காது சார் உங்களுக்கு. இது வந்து தோல் தான், வெறும் தோல் தான் உங்களுக்கு. இதுல ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது நம்ம வந்து மாதுளை போட்டு கட்டணும். மாதுளை வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படியே ரெண்டா மட்டும் வெட்டிட்டா போதும் உங்களுக்கு. மாதுளை வந்து ரெண்டா அப்படியே பீசஸா வெட்டிடுறீங்க. வெட்டிட்டு அப்படியே ஜஸ்ட் நீங்க மேல வச்சிடுறீங்க. மேல வச்சு ரொட்டேட் பண்ணி லைட்டா நம்ம இப்போ அன்னாசி பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு பிரஸ் பாருங்க எவ்வளவு வருது. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி மாதுளை வந்து நீங்க வந்து தொடர்ச்சியா போடலாம் சார். ஒண்ணு போய் ஒண்ணா நீங்க ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சார். அப்படியே நீங்க கழுவிட்டீங்கன்னா போதும், அப்படியே பிரஸ்ஸா வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. என்னங்க மிக்சியில போட்டோம்னா அந்த சீடை தனியா கசப்பு வரும் சார். இதுல வந்து கசப்புங்கிறது வரவே வராது. இங்க பாருங்க ஆமா, 2 பழம் 2.5 பழம் போட்டீங்கன்னா டம்ளர் ஃபுல் ஆயிரும் சார். தண்ணி கலக்காம சார், மெயினா உங்களுக்கு அதுதான் வேணும். தண்ணி கலக்காம ஆமா, குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, இதுல அப்படியே சாப்பிடலாம் சார். வேணுங்கிறவங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு போட்டு அப்படியே சாப்பிடலாம் சார். உடம்புக்கு நல்லது உங்களுக்கு. இது எல்லாமே வெளிய வந்துச்சு பாருங்க. ஆமா, கொஞ்சம் கூட இருக்கு. நீங்க அதே கூட காட்டலாம் சார் உங்களுக்கு. இங்க பாருங்க, இந்த ஸ்கின்ன கூட நான் காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் கூட இருக்காது உங்களுக்கு. அப்படியே சக்கை புளிஞ்சு எடுத்துருது. ஆமா சார், அவ்வளவுதான். இது வந்து பார்த்தா உங்களுக்கு அழுத்தத்தின் மூலியமாக வெளியே வர்றது சார். கசப்பில்ல கொஞ்சம் கூட வராது சார் உங்களுக்கு. பழத்தோட தன்மை தான் இருக்கும். புளிப்புனா புளிப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. தன்மையே இருக்காது. தோற்புனா தோற்பு அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்து நான் போட வந்து ஆரஞ்சு போடுறேன். ஆரஞ்சு போடுறது முன்னாடி சில பேருக்கு ஒரு டவுட் வரும் சார், இது எப்படி வாஷ் பண்றது? பெரிய பெரிய மிக்ஸி மாதிரி வாஷ் பண்ற மாதிரி எப்படி வாஷ் பண்ணுவோம், இது நான் காட்டிடுறேன் உங்களுக்கு. இது கழட்டினா போதும். ஆமா சார், சும்மா அப்படி அதை வந்து ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இது அப்படியே தண்ணியில நீங்க வாஷ் பண்ணா இதை கூட காட்டிடுறேன்னா எப்படி வாஷ் பண்ற டவுட் வராம இருக்கும். ஆமா, கையோட காட்டிடலாம். ஆமா சார், அவ்வளவுதான். இது வந்து பக்கெட் வாட்டர் இருந்தா பக்கெட் வாட்டர், இல்ல சிங்க்ல டைரக்டா காட்டினா நீ கை வச்சே கழுவுறதுல அப்படியே டைரக்டா உதிர்ந்து கொட்டிடும். சூப்பர், இவ்வளவு விஷயம் இல்ல, வேற ஒண்ணுமே கிடையாது சார். அப்படியே நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் பண்ண போற வந்து ஆரஞ்சு சார். ஆரஞ்சு எப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி ரெண்டா போட்டு வெட்டிடுங்க சார். ஓகே, ஆரஞ்சு ரெண்டா வெட்டிட்டு ஜஸ்ட் நீங்க அப்படியே மேல வச்சுட்டு ரொட்டேட் பண்ணி ஒரு பிரஸ் பண்ணினா போதும். ஆரஞ்சு ஜூஸ் இங்க பாருங்க, ஜூஸ் எப்படி வருது. அவ்வளவுதான். ஆரஞ்சுல என்ன பழத்துல ஜூஸ் இருக்கோ அது அப்படியே வந்துடும். நீங்க கடிச்சு சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. இதுல அப்படியே ரெகுலரா நீங்க ஜூஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் சார். ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் இதுல இருந்து ஆரஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல ஜூஸ் வந்துடும். எவ்வளவு ஜூஸ் வந்திருக்கு பாருங்க. இதை நான் வந்து கையில புளியில வடிகட்டல, இல்ல உங்களுக்கு வடிகட்டவும் இல்ல, அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மிஷின்ல தான் பிரஸ் பண்ணிருக்கேன். பியூரா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் சார். அது பாக்குறது குடிச்சு பாருங்க சார், குடிச்சு பாருங்க. ஆரஞ்சு தான் மெயின் உங்களுக்கு, நல்லா இருக்கு உங்களுக்கு. மெயின் ஆரஞ்சு சார். எல்லாத்துக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு இந்த தர்பூசணி சார். ஆமா, குழந்தைங்க எப்படி ஜூஸ் போடுறது எனக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சார். என்னன்னா சார், இப்படி பீசஸை மட்டும் வெட்டிடுறேன் சார். முதல்ல பீசஸை மட்டும் வெட்டிட்டு நம்ம எவ்வளவு பெருசா நீங்க வெட்டிக்கலாம் உங்களுக்கு. இப்ப நான் சாம்பிளுக்காக ஒரு சின்ன பீஸ் மட்டும் வெட்டி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுல மெயினா அப்படி வெட்டிட்டு இப்படி துண்டா பீஸ் பண்ணிடுங்க. அண்ணாச்சி போட்டோம் அந்த மாதிரி. அதே மாதிரிதான் சார். இது மெயினா வந்து இந்த பச்சை தோல் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மட்டும் சார், இதுக்கு மட்டும் இந்த பச்சை கலர் ஸ்கின்னை மட்டும் எடுத்துருங்க சார். வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. எடுத்து இது சின்னதா வச்சுக்கலாம், பெருசா வச்சுக்கலாம் சார். எவ்வளவு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். வச்சு ரொட்டேட் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். அழகா அதுல நான் ஒரு எப்படி ஜூஸ் வந்து மட்டும் பாருங்க சார். உங்களுக்கு அழகா வந்துடும் உங்களுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு ஜூஸ் வருது. ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா வந்துடும். சும்மா இவ்வளவு இத்தனோட பீஸ் எடுத்தோம் நம்ம. அவ்வளவுதான் சார். இது வந்து ரெண்டாவது தர்பூசணி வந்து ரேட் கம்மி சார். கிலோ 5 ரூபா வரும். ஒரு பழம் பெரிய இந்த அரை பழம் வாங்கினீங்கன்னா வீட்டுல 7 பேர் சாப்பிடலாம் சார் உங்களுக்கு. இந்த பழம் வாங்கினதே வெறும் நான் 45 ரூபாய் தான் வாங்கிட்டு வந்தேன் சார். 3 கிலோ பழம். ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய பீஸ் தான் எடுத்தாரு. ஆமா சார். அது எவ்வளவு ஜூஸ் வருங்க, எவ்வளவு ஜூஸ் வந்துருக்குது. சூப்பர் சார். ஆமா சார். அதோட சக்கை வந்து பாத்தீங்கன்னா இது அளவுக்கு தனியா வந்துரும் சார் உங்களுக்கு. இதுல ஒண்ணு இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த விதைகள்லாம் தனியா வந்துரும் சார். இதை கொஞ்சம் மெயினா காட்டிருங்க. இந்த விதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கவே தேவையில்லை. ஆமா, வடிகட்ட தேவையில்லை. மெயினா விதைகளை எடுத்துடலாம் உங்களுக்கு அழகா. ஓகே, அதே மாதிரி மறுபடியும் இதை நான் ஒரு தடவை வடிகட்டி காட்டிடுறேன் சார். கிளீன் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணுமே கிடையாது. கிளீன் பண்றது ஈஸி. ஆமா சார், ஆமா சார். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க வந்தோடனே வந்து நீங்க ஒரு டவுட்டா ஒரு விஷயம் நீங்க கேமரா ஆன் பண்ற மாதிரி கேட்டீங்க. இந்த வெள்ளை பூசணிக்காய் எதுக்கு சார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. கரெக்ட், அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. வெள்ளை பூசணிக்காய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கால் வீக்கா இருக்கவங்க, அது மாதிரி சுகர் பேஷண்ட், டயட் பேஷண்ட், மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பாடி டயட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்கு அவ்வளவு நல்லது சார். சாப்பிடணும், குடிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை பூசணிக்கு வந்து சில கல்யாண வீட்டுல வந்து அல்வாலாம் பண்ணுவாங்க, நீங்க பாத்துருக்கீங்க. இதுல எதுவும் தேவையில்ல. இந்த விதையெல்லாம் எடுக்காதீங்க. அதுல இந்த நீங்க அதாவது இந்த தர்பூசணி மாதிரி தான் இந்த பச்சை மட்டும் எடுக்கிறோம். ஆமா, ஏன்னா அது கசப்பா இருக்கும் சார். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த தோலை மட்டும் நீங்க நீக்கிடுறீங்க. தோலை மட்டும் நீக்கிட்டு அப்படியே லைட்டா வச்சு ஒரு பிரஸ் பண்ணினா போதும். வேற ஒண்ணும் பண்ணவே தேவையில்ல சார். நம்ம சின்னதா வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பெருசா வச்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம் சார். நான் பாருங்க விதையெல்லாம் எடுக்கல, அப்படியே தான் வைக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சு பிரஸ் பண்ணினா போதும். வெள்ளை பூசணி ஜூஸ் இது வந்து காலையில குடிச்சா ரொம்ப நல்லது. ஆமா சார், நீங்க காலையில மத்தியானம் எப்போ வேணாலும் குடிச்சுக்கலாம் சார். உங்களுக்கு தள்ளி நல்லா உள்ள சென்டரா வச்சுக்கங்க. வச்சு பிரஸ் பண்ணினா எவ்வளவு ஜூஸ் வந்து பாருங்க சார், அப்படியே வந்துடும் உங்களுக்கு. வெள்ளம் பாருங்க,
நம்ம வெள்ளை பூசணிக்காய் சில பேர் வருமானம் யோசிச்சிருப்பாங்க. நான் ஊத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த பாருங்க வெள்ளை பூசணி ஜூஸ் அப்படியே எதுவுமே இளநீ மாதிரி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. சூப்பர். இதுலயும் அதே மாதிரி சார் இந்த தோல் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. அதோட விதைகள்லாம் தனியா வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்குது. வெள்ளரிக்காய் மாதிரி தான் சார். வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். அப்படியே விதை மட்டும் தனியா வந்துடும் உங்களுக்கு. இதோட எசன்ஸ் வந்து இன்னொன்னு இறங்காது சார். இப்போ வந்து மாதுளை டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஆரஞ்சு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்காக வாஷ் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஃபைனலா ஒண்ணே பண்ணி காட்டுறேன் சார். என்ன உங்களுக்கு இந்த லெமன் சார். இது மெயினா லெமன் வந்து பார்த்தா சில பேர் இந்த கோயில்ல விசேஷம் பண்றாங்க இல்லையா, ஒரு மூட்டை 2 மூட்டை அடிப்பாங்க. அவங்களே எங்க மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க சார். ஓ, இந்த மாதிரி நுனி. ஆமா, ரெண்டா வெட்டக்கூடாது சார். இதுல சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா நுனியை மட்டும் அப்படியே கட் பண்ணி ஜூஸ் லீக் ஆகிறதுக்காக வெட்டிடுங்க. ஜஸ்ட் நீங்க மேல வச்சிருங்க, ரொட்டேட் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணினா போதும். ஒரு லெமன்ல இவ்வளவு ஜூஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் மிஷினே ஃப்ரீயா தரேன் சார். நீங்க எடுக்கவே முடியாது கண்டிப்பா வீட்டுல. ஒரு லெமன்ல இவ்வளவு ஜூஸ் உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்க எடுக்கவே முடியாது. ஒரு லெமன்ல எவ்வளவு ஜூஸ் இருக்கு. ஓ, நம்ம தண்ணியோட டெலிட் பண்ணி போறங்காட்டி அது நமக்கு நிறைய தெரியுது. ஆமா சார், லெமன் மட்டும் தான். ரெண்டாவது நீங்க லெமனை கையில புழிஞ்சீங்கன்னா பிசு பிசுன்னு ஆகி போயிடும். 2 லெமனுக்கு மேல கையில புழிய முடியாது. ஆமா ஆமா. இதுல போட்டா 100 லெமனை கூட அசால்ட்டா புழிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். டக்கு டக்குன்னு வச்சு அமுத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான் சார். இதுல வந்து பாருங்க சார். ஆனா காட்டுங்க, கொஞ்சம் கூட எதுவுமே உடையில. நான் இல்ல இருக்க எல்லா விதையும் கூட காட்டிடுறேன். ஏன்னா விதை உடஞ்சாதான் கசப்பு வரும் சார். இதுல வந்து கசப்புங்கிறது வராது. கையில நீ என்ன புளியறீங்களோ அதே எஃபெக்ட் தான் இதுல இருக்கும் உங்களுக்கு. மாற்றமே கிடையாது சார். என்ன அந்த முன்னாடி நுனி மட்டும் வெட்டணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். லெமன்ல அவ்வளவு ஜூஸ்லாம் உங்களால எடுக்கவே முடியாது. கரெக்ட். ஒரு குட்டி சாத்துக்குடியில எடுத்த மாதிரி வருது சார். ரைட் 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 ரைட். அந்த அளவுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பழமும் போட்டு காட்டிட்டேன் சார் உங்களுக்கு. எல்லா பழமும் சொல்லுங்க சார். சப்போஸ் நீங்க இருக்கிறீங்க, நீங்க பிராக்டிஸ் எடுத்திருப்பீங்க, இது அமுத்தும் போது கரெக்டா இருக்கும். சரி சார். இன் கேஸ் நான் ஏதாவது தெரியாதனமா அமுத்தி எதுவும் உடஞ்சிச்சுன்னா என்ன போட்டாலும் மாத்திக்கலாம் சார் உங்களுக்கு. ஓகே ஓகே. என்ன போட்டாலும் மாத்திக்கலாம். இதுல ஒண்ணு என்னன்னா சார் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப நீங்க கூட ஒரு பழம் அழுத்தி பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம போடாம விட்டுட்டு ஒரே ஒரு பழம் சாத்துக்குடி விட்டுட்டு இதை நீங்க அழுத்தி பாருங்க. ஏன்னா இப்ப நீ கேட்ட கேள்வி நீங்க எனக்கு ஒரு கஸ்டமர் மாதிரி தான் உங்களுக்கு. ஆமா, நீங்க வச்சு அழுத்தி பாருங்க. அழுத்துறப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து தரேன். இந்த இங்க பிடிச்சிங்க சார், கை பிடிச்சிங்க, இங்க பிடிக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இந்த கப்பு இறங்குறப்ப இந்த இதுக்குள்ள சீட்டிங்கா உட்காருதான்னு மட்டும் பாத்துக்கணும் சார். உங்களுக்கு சைட்ல தள்ளாம பழம் பெருசா வச்சா சைட்ல போகாம அப்படி உள்ள கரெக்டா இறங்குதா அப்படின்னு மட்டும் அழுத்துறப்ப அவ்வளவுதான் சார். ஈஸியா சார். நான் தான் சொன்னேன் ஆரம்பத்துல ஆரம்பி யூஸ் பண்ணேன். 7 வயசு 8 வயசு குழந்தைங்க கூட பண்ணலாம். ரீசன் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பாத்தீங்களா, ஆக்சுவலா இதுல எலுமிச்சம்பழம் கலந்துருக்குது. ஆமா சார், குவான்டிட்டிக்காக ஊத்தி காட்டிக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். ரொம்ப ஈஸி சார். என்ன காசு வருதுங்க இது? ஆக்சுவலி ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வெரைட்டி வச்சிருக்கோம் சார் உங்களுக்கு. அதான் நார்மல் பிளாக், நார்மல் சில்வர், ஹெவி பிளாக், ஹெவி சில்வர், அந்த மாதிரி வச்சிருக்கோம் உங்களுக்கு கலர்ஸ். ஆமா ஆமா சார். இப்ப நம்ம சில்வர் ஸ்டாக் இல்ல வந்துரும், 2 டேஸ்ல வந்துரும். ஓகே ஓகே. வீடியோ டெலிகாஸ்ட் பண்றதுக்கு எனக்கு ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஆமா ஓகே. நான் உங்களுக்கு போட்டோ ஆட் பண்றேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்கோ அப்படியே போட்டோ போட்டுக்கலாம் சார். இது வந்து பிளாக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக 1900 ரூபாய் சார் இதுங்க. ஆமா சார். ஓகே. இதுலயே நார்மல் சில்வர் வந்து 2200 ரூபாய். ஹெவி டியூட்டி பிளாக் வந்து 2250, ஹெவி டியூட்டி சில்வர் வந்து 2450 சார் உங்களுக்கு. ஓகே. 4 வெரைட்டி வச்சிருக்கோம் சார் உங்களுக்கு. வித் வாரண்டியோட 1 வருஷம் வாரண்டி வந்துரும் சார். வாரண்டிக்கான கார்டு எல்லாமே நம்மளே கொடுத்துறோம் சார். வாரண்டி கார்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுலயே மென்ஷன் பண்ணி இதுலயே நம்ம கொடுத்துறோம் சார். நான் அது கூட காட்டிடுறேன் உங்களுக்கு. ஆமாங்க, வாரண்டி கார்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம் சார். கம்பெனி சீல் வச்சு வாரண்டி கார்டு வந்துருது. ஆமா சார், கம்பெனி சீல் வச்சு எப்படி இப்படி யூஸ் பண்ணலாங்கிற ப்ராஸ்பெக்டஸ் முன்னாடி இருக்கும். பின்னாடி சைடு வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி பீரியடோட அந்த கிளைமிங் மெத்தட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்பெனி சீல் இருக்கும். கம்பெனி சீல் இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு அடுத்த கொரியர்ல சீல் போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம் சார். ஏன்னா ஐஎஸ்ஓ மார்க்குன்னு வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு பிராண்ட் ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஜூசரிஸ்ல. இந்த ஒரு வெயில் காலகட்டத்துக்கு கண்டிப்பா இந்த மிஷின் தேவைப்படும். கரண்ட் தேவை கிடையாது மெயின் சார். அது இல்லாம சர்வீஸ் வராது. ஆமா சார். இதுல மெயினா சார் இன்னொன்னு, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுல எது போட்டாலும் நீங்க வாங்கிக்கலாம் சார். இது வந்து ஃபில்டர் உங்களுக்கு. ஓகே. வாங்கும்போது எக்ஸ்ட்ரா 7 கூட வாங்கிக்கலாம். வெறும் 100 ரூபீஸ் தான் வரும் சார் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஆனா பட் தேவை இல்லை சார் உங்களுக்கு. சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க இது போயிட்டா என்ன பண்றது அப்படிப்பாங்க. அவங்களுக்காக இந்த ஆன்சர் சார். வேற என்ன வாங்கி வச்சுக்கலாம், என்ன வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு. சூப்பர். அது நாங்களே கொடுத்துறோம். இதோட ஒரு கப்பு, எல்லா மிஷினுக்கும் ஒரு கப்பு ஒன்று ஃப்ரீ வந்துரும். கப்பு ஒன்று ஃப்ரீ வந்துரும் உங்களுக்கு. நைஃப் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா சார், சொன்னேன். அதாவது என்னன்னா நம்ம ஹெவி டியூட்டி எடுக்கிறீங்களா, நார்மலுக்கு இது பொருந்தாது சார். ஹெவி டியூட்டி பிளாக்கோ சில்வரோ எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி நைஃப் ஒன்று ஃப்ரீ கொடுத்துடலாம் சார். நைஃப் வந்துரு. நைஃப் இது ஹெவி டியூட்டி எல்லாமே வந்துரும் சார். உங்களுக்கு எல்லாமே ஹெவி டியூட்டி எடுக்கிறப்ப இந்த நைஃபோட சேர்ந்து வந்துரும் சார் உங்களுக்கு. சூப்பர். இப்போ டெலிவரில எப்படி பண்ணி தரீங்க? டெலிவரி வந்து ஃப்ரீ சார். தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ தான் சார். ஓகே ஓகே. எல்லாத்துலயும் கொடுத்தது. ஆனா நம்ம எம்இ விலாக்ஸ் சேனல் இப்ப சம்மர் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் போடுறோம். அதனால உங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்துறோம் சார். சூப்பர். இங்க இருந்து பஞ்சாப், கவுகாத்தி, பீகார் எங்க கேட்டாலும் சரி ஃப்ரீயாவே கொடுத்துறோம். காஸ்ட் 1 பைசா வாங்க மாட்டோம் சார். தெளிவா சொல்றேன். அப்படி யாராவது கம்பெனில இருந்து கால் பண்ணி காஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க என் நம்பருக்கு கீழே கொடுத்துறேன், அது கால் பண்ணுங்க சார். உங்களுக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. நான் தான் கம்பெனியோட சிஇஓ. என்னை மீறி யாரும் பேச மாட்டாங்க.
எல்லாமே ஃப்ரீ தான். இந்தியா பூரா ஃப்ரீயா கொடுக்குறோம் சார். இதை நீங்க ஹைலைட் போடலாம் சார். ஓகேங்களா? சோ இந்தியா முழுசும் நம்ம சேனலுக்காண்டி ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க. சோ பெஸ்டான ஒரு விஷயம், பெஸ்டான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. கான்டாக்ட் பண்ணிங்க, கீழே கான்டாக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு, வாட்ஸ்அப் பண்ணீங்க, எல்லா டீடைல்ஸ் வந்துரும். ஓகேங்களா? சோ என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க எல்லாமே தெளிவா பார்த்திருப்பீங்க. இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு கண்டிப்பா தேவைப்படும். கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் சந்திக்கிறேன். பாய் பாய்.